ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சனி வக்கரமானால் என்ன பலன் தரும்? சனி பகவான் சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து விலகி இருக்கும் பொழுது அந்த கிரகம் வக்கரம் அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவானுக்கு விழாதனால அந்த கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். தோற்றம் தான், சில பின்னோக்கி நகரல, அவர் ஸ்லோவாகிறாரு, அதனால் அது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தோற்றத்தை அமைப்பு கொண்ட அந்த வக்கரமான சனி பகவான் இயற்கைக்கு மாறான பலன் தரப்போகிறார். அப்போ இந்த இயற்கைக்கு மாறான பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கர்மக்காரகன் சொல்லுவோம். நிறைய 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி சம்பந்தமான ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலனை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அது இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கணும்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த சனி பகவான் நல்ல பலன்களையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி மென்மேலும் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்லை பாதகமான மாற்றங்களா அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் 12 ராசி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக எந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். இது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 138 நாட்கள் வக்கரகதியில் இருக்க போகிறாரு. இந்த வக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா, மேஷராசி என்பவர்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வக்கர பயிற்சி. காரணம் என்னென்னா, எல்லாருமே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, வாழ்க்கையில் எனக்கு ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன், இப்போ 7.5 சனி வேறு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நன்மைகளே செய்யும். கவலையப்படாதீங்க. அடுத்த 130 நாள் அடித்து நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே வராது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி ஆன உடனே என்ன ஆகிடுச்சுன்னா, வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கு. நிறைய மேஷராசி என்பவர்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் வேலை போயிடுச்சு சார், 7.5 சனி ஆரம்பிச்சது எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திருப்பி நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு. கவலைப்படாமல் வேலையை தேடுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப யோசிக்காதீங்க. 7.5 சனினால் நம்மளுக்கு எதோ ஆகிடுமோ போயிடுமோன்னு நிறைய மேஷராசி அன்பர்கள் புலம்புறீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமானவங்க, ஆனால் அந்த தைரியமே போயிடுச்சு சில பேருக்கெல்லாம். காரணம் என்னென்னா, அந்த 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா, வேலை போகும்போது என்னன்னா இஎம்ஐ கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல, இந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ப்ரெஷர். ஏன்னா குழந்தைங்க வளர்ந்து வரக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் வேலை போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை, நாளைக்கு இஎம்ஐ கட்ட முடியலனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பலவிதமான மனக்குழப்பங்கள் இருக்குங்க. ஒன்றுமே கவலைப்படாதீங்க, கூலாக இருங்க, ஜாலியாக இருங்க, உங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க. அதேமாதிரி வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு சில பேரெல்லாம் பிளான் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த 7.5 சனி வந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆஃபீஸில். ரெண்டாவது நிறைய மேஷராசி என்பது என்னென்னா, ஒரே கம்பெனியில் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் சில பேர் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 to 5 மந்த்ஸாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர்ஸு. அந்த ப்ரெஷர்னால் என்னென்னா, சரி ஒரு வேலை மாறினா என்ன அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் 7.5 சனி நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க, வீட்டிலே சொல்லியிருப்பாங்க, உங்கள் மனைவியே சொல்லியிருப்பாங்க, உங்கள் கணவரே சொல்லியிருப்பார், பேசாமல் இருக்கிற வேலையை பாரு, 7.5 சனி வேறு தேவையில்லாமல் மாட்டிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பீங்க, சரி இருந்தால் வேறு வழி இல்லை, இந்த கம்பெனியில் தான் பொழைச்சாகணும் அப்படின்ட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் கூலாக வேறு வேலைக்கு தேடுங்க. 100% வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். பயப்பட நல்ல பொசிஷனும் கிடைக்கும். ஏன்னா அந்த வக்கரகதியில் இருக்கும்போது அவர் 11ஆம் பாவத்தை இயக்குவார். அந்த 11ஆம் பாவத்தை இயக்கும்போது நல்ல பொசிஷன், நல்ல சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதே போல் அரசாங்க வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு 138 நாட்கள் ரொம்ப பொக்கிஷம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வருது, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இல்லை வேறு வெளிநாடு போகிறதுக்கு ஜிஆர்இ, டோஃபல், எந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, பேங்க் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 6 மாதம் இந்த 138 நாளில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளும் மேஷராசி என்பது செய்யலாம்.
அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை சார். 7.5 சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சார், பிஸ்னஸே இல்லை, பயங்கரமான ஏற்கனவே கடன் கட்ட முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்து இன்னும் அதிகமான கடன் சுமை அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு 138 நாள் ஒரு விதிவிலக்கு. நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் செய்யணும். அதுக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக என்னென்ன கஸ்டமரை போய் நம்மளால் பார்க்க முடியும், ஏற்கனவே ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக சில விஷயங்கள் நம்ம என்ன செய்ய முடியும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது முடிஞ்சோடனே ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதுமாதிரி பிஸ்னஸை ஒரு ஆள் போட்டு நல்லா கவனிங்க, என்ன பண்ணலாம், வேலை பார்க்குறவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்களா இல்லைங்களா. ஏன்னா அந்த 7.5 சனியில் என்ன ஆகணும், ஏதாவது ஒரு தவறு பண்ணதுனால பிஸ்னஸ் போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பார்த்தீங்க, அந்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 138 நாட்களில் உங்களுக்கு ஒரு அருமையான பிஸ்னஸில் ஒரு க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பண வரவுகள் வரும், அதான் ரொம்ப விசேஷம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் இல்லைன்னா பிரச்சனையே, அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. லாபங்கள் அதிகமாகும். நீங்களே என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ப்ராஃபிட்டில் நீங்கள் ஏற்கனவே ஒரு கொட்டேஷன் கொடுத்து ஏற்கனவே பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு வச்சுங்க, அங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிங்க ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஒரு 10% ஹைக் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த வாட்டி கம்மியானால் கம்மி பண்ணிடும்னு சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் வரும். இதுவே உங்களுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அதை லைஃப்பை கொண்டு போயிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. இல்லை பிஸ்னஸ் லூஸ் பண்ணிடுவோம் சார், அப்படிலாம் என்ன சார் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், என்ன இருக்குது ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இல்லை சார் நான் தான் அந்த லாஸ் அப்சர்வ் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை, சரி நீங்கள் இருக்கிற ரேட்லேயே கொடுங்கன்னு சொல்லி மாற்றி பேசலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே, பிஸ்னஸ் தானே. அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி, லாபங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி, அது உங்களுக்கு சொல்லி தரவே வேண்டாம். மேஷராசி அப்படின்னாவே ரொம்ப சாதாரணமாக அழகாக பிஸ்னஸ் சூப்பராக பண்ணக்கூடியவர்கள், நல்ல பெரிய லெவலில் பண்ணக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அது நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வக்கர பயிற்சியாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஃபேமிலியில் ப்ராப்ளம். அந்த ஃபேமிலியில் ப்ராப்ளம்னால தான் பிஸ்னஸில் பிரச்சனை, அதேமாதிரி சில பேருக்கு வேலையில் தொந்தரவுலாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கு. அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் போது பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கிட்ட சண்டை போடும்போது கூட இவ்வளோ பிரச்சனை வரல சார், மனைவி கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சுட்டேன், கணவர்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல, குழந்தைக்காக சேரணும்னு பார்க்குறோம், முடியாமல் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள். அதே போல் வெளிநாடு சம்பந்தமான அலுவல்களில் மிகப்பெரிய வெற்றி, வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, புதுசாக ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி அங்கே ஒரு ஷாப் போடுறது, அங்கே ஒரு பிஸ்னஸ் சென்டரை ஓப்பன் பண்ணுறது. அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருக்குது. அவங்களாம் வேலை மாற்றம் உறுதியாக இந்த காலகட்டத்தை செஞ்சுக்கங்க, இல்லைன்னா பிரச்சனை அதிகமாகிடும், கேர்ஃபுல்லாக இருங்க. ஏற்கனவே வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா கண்டிப்பாக கவலையப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, வேலை உறுதியாக கிடச்சிரும், டென்ஷன் ஆகாதீங்க. தேவையில்லாமல் மேஷராசி என்பதுன்னா நீங்களும் டென்ஷன் ஆகி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணுவீங்க, குழந்தைங்களை திட்டுவீங்க, மனைவியை திட்டுவீங்க, கணவர்கிட்ட சண்டை போடுவீங்க, அம்மா அப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துவீங்க. அது மாதிரி இல்லாமல் கூலாக வெளிநாட்டிலே அழகாக வேறு வேலை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல இடத்துல கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க, ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். 7.5 சனியிலேருந்து ஒரு விடுதலை, ஒரு பாஸ் பண்ண மாதிரி, 7.5 சனிக்கு ஒரு பாஸ், ஒரு 138 நாள் இருக்குது. அந்த பாஸிங் பீரியட்லேயே நீங்கள் நிறைய விஷயம் செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அடுத்து திருப்பி 7.5 வந்தால் கூட ஒரு பெரிய பாதிப்புகளை அடைய மாட்டீங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சனி பகவான் வக்கர பயிற்சி சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல இடத்துல இருக்கும்போது சனி வக்கரமாகிறாரு, கோச்சாரத்துலேயும் வக்கரமாகிறார், ஜாதகத்துலேயும் வக்கரமாகும்போது என்னென்னா நிறைய பல மடங்கு நன்மையான பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடாது பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளை, தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போல பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன் வராது. அதேமாதிரி நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்லேயே 51 பக்கம் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுக்கணும். சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.